வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீல் மேக்கர் வச்சு ஒரு கிரேவி தாங்க செய்ய போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு நான் மீல் மேக்கர் எடுத்துருக்கேன். இது கரெக்டாக ஒரு 50 கிராம் அளவு இருக்குது. இப்போ இதுக்கு இருக்கட்டும். இப்போ சுடுதண்ணி சுட வச்சுக்கோங்க. சுடுதண்ணி நல்லா மீல் மேக்கர் முழுகிறத விட எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விடுங்க. அந்த உப்பு மஞ்சள்லாம் அதில் சேரட்டும். இப்போ என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா, மூடி வச்சுடுங்க. இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும் நமக்கு. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நல்லா புளிஞ்சுக்குங்க. இது கொஞ்சம் எனக்கு சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் புளியத்துக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு கூட நல்லா இது பண்ணிக்கலாம். இது நல்லா தண்ணியே இல்லாமல் புளிஞ்சுக்கணும். இப்போ புளிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இருக்கட்டும். இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இது காஷ்மீரி மிளகாய் நல்லா கலர் கொடுக்கும். இதில் கொஞ்சமாக கரம் மசாலா, இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் நல்லா கிளறி வைங்க. நல்லா மீல் மேக்கரில் அப்போ தான் நல்லா சார்ந்துருக்கும். நல்லா கிளறிடுங்க ஸ்பூன் வச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ நமக்கு ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு, இது கூடயே ஒரு ரோல் பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாம் பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கி விடுங்க. நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ அந்த இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா பச்சை வாடை பிறந்தட்டிக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துங்க. ஏற்கனவே நம்ம மிளகாத்தூள் அந்த மீல் மேக்கர்லேயே சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நான் 2 தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ இந்த தக்காளி பச்சை வாடை போகிறதோடி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விடுங்க. நமக்கு பச்சை வாடை பிறந்தடி கிண்டணும். அந்த நல்லா லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் நமக்கு. பார்த்தீங்க அப்படின்னா லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வச்சுருக்கு. நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே மீல் மேக்கர் வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மீல் மேக்கரை நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நல்லா கிண்டியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பவுல் மீல் மேக்கர் வச்சுருந்தோம்ல, அதையே கொஞ்சம் கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இது தண்ணி பத்தாது. ஏன்னு கேட்டால் மீல் மேக்கர் தண்ணி வேகமாக இழுத்துக்கும். நமக்கு நல்லா கொதிச்சுட்டு வற்றும் போது தான் டேஸ்ட் இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறங்க. இப்போ நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சுடுங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மூடி வச்சுடுங்க. ஸ்டவ்வை லோவில் வச்சுடுங்க. இப்போ ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு நல்லா அந்த மீல் மேக்கர் தண்ணியும் வற்றிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கட்டும். நமக்கு ஆறின பிறகு ஓரளவுக்கு திக்காகிடும். ரொம்ப நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள் கஸ்தூரி மெட்டி இருந்தால் கூட கஸ்தூரி மெட்டி சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அவ்வளோதாங்க, சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.